அம்மா பிரணி உள்ள போய் அண்ணன் ஹோம்வொர்க் பண்றானான்னு பாரு. ஓகே. அப்பா எவ்வளவு நேரம் ஹோம்வொர்க் பண்றது? கொஞ்ச நேரம் கேம் வச்சா விளையாடுவோம். இல்ல அம்மா தான். அண்ணா கேம் விளையாடலாமா? அவ்வளவு ஹோம்வொர்க் வச்சுட்டு அவன் கேம் விளையாடுறான். வாமா போலாம். பிரணேஷ் ஏண்டா ஹோம்வொர்க் எழுதாம கேம் விளையாடுற? பாப்பா வந்து சொல்றா. பிரணி ஒழுங்கா எழுதல கொன்றுவோம் உன்னை. நான் தான் இங்க. பிரணி அதோட இங்க பாரு, நான் தான் கிங். அதை விட இங்க பாரு பிரணேஷ், நான் தான் கிங். உங்க 3 பேர்த்த விட நான் தான் கிங். எப்படி? ஆமா, நீங்க 3 பேரும் விளையாட்டுல கிங், நான் டெய்லி குக்கிங். முடிஞ்சதாப்பா? முடிஞ்சது. பரவாயில்லப்பா, உனக்கு எல்லா வேலையுமே தெரியுது. முத உங்க அப்பா சுவிட்ச போட சொல்லுடா. இப்ப பாரு, என்ன சுவிட்ச் போட்டா பைப்ல தண்ணி வருது. என்னப்பா? இருடா, அடுத்த சுவிட்ச் போடுறான். என்ன தானா நெருப்பு எரியுது? இனிமே எந்த சுவிட்ச் போடாதப்பா. இருடா, கடைசி சுவிட்சையும் போட்டுருவோம். சோலி முடிச்சு. அப்பா 3 நாள் லீவு, இப்ப ஜாலியா டிவி பார்க்கலாம். பிரணேஷ் நிறைய வேலை இருக்கு, மேல காயற துணி மட்டும் எடுத்துட்டு வந்துருப்பா. இப்பதாம்மா டிவி ஆன் பண்ண. லீவு தானே, வந்து டிவி பார்க்கலாம். போயிட்டு வா. போறேன். அப்பா முடிஞ்சது. மா எல்லா துணியும் எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப எதை டிவி பாப்போம்? பிரணேஷ் மல்லிகை கடை லிஸ்ட் எல்லாம் எழுதி வச்சிருக்கேன், பொருள் மட்டும் வாங்கிட்டு வந்துருப்பா. நீமா பட்டி நீ டிவி பார்க்கவே விட மாட்டீங்களா? லீவு தானேப்பா, வந்து கூட டிவி பார்க்கலாம். போயிட்டு வந்துருப்பா கடைக்கு. குண்டா பட்டி போறேன். பாட்டி எல்லா ஜாமானும் வாங்கிட்டு வந்தா, வந்து எடுத்துக்கோ பாட்டி. அப்பா எல்லா வேலையும் முடிஞ்சது, இப்ப பார்க்கலாம். பிரணேஷ், உனக்கு என்னப்பா? வெளிய ரோட்டுக்கு போயிட்டு என்னோட கொரியர் வந்திருக்கு, அதை அப்படியே வாங்கிட்டு வந்துருப்பா. மறுபடியும் முதல்ல இருந்தா போ, டைம் ஆச்சு. உங்க வீட்ல லீவ்ல இப்படிதான் வேலை வாங்குவாங்களா? மா உங்க பாரு. இங்க பாருங்க. என்ன மா சூப்பர்ல. டேய், முத உங்க அப்பா போனை சார்ஜ் பண்ணி காட்ட சொல்லுடா. அவ்வளவுதானே. இருங்க நான் வரேன். எப்படிங்க இது? அதுவா, ஒண்ணும் இல்ல. இந்த விரல அதுல வையே. இப்ப பாரு. அப்பாடா, ஊருக்கு போயிடுச்சு. என்ன திட்டவே இல்ல? ஆச்சரியமா இருக்கு, சாக்ஸை இவளே எடுத்துட்டு போறா. என்னடி இது? ஓ, இதுக்குத்தான் நான் பண்ணதுக்கெல்லாம் நீ எதுவுமே சொல்லியா? மேல சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. அப்பாட்ட கேட்டா செஞ்சே காட்ட போறாரு. ஐ ஸ்டிக்லயே துணி காய போடுற கிளிப்பு செய்யறாங்க, அது துணியிலயும் மாட்ட முடியுதா? ட்ரை பண்ணிடுவோமா? இதுக்கு ஐ ஸ்டிக் தேவை. ஐ ஸ்டிக் வந்து 2ஆ கட் பண்ணிட்டு குட்டியா ஐ ஸ்டிக் வந்து 2ஆ மடக்கி இப்படி வச்சுக்கிறேன். அடுத்ததா ரப்பர் பேண்டை பெரிய ஐ ஸ்டிக்ல நல்லா டைட்டா சுத்திக்கோங்க. அந்த ரப்பர் பேண்டை முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துட்டு 2ஆ விரிச்சு சின்ன ஐ ஸ்டிக்கை உள்ள இன்சர்ட் பண்ணி ரப்பர் பேண்ட் பக்கமா கொண்டு வந்துட்டீங்கன்னா இப்போ நமக்கு கிளிப் ரெடி. சொன்ன மாதிரி கிளிப் ரெடிப்பா. ரெடி தான். ஸோ அவங்க சொன்ன மாதிரி இங்க துணியில மாட்ட முடியுதான்னு பாத்திரலாம். ஸோ ஆமாங்க, அது மாதிரியே துணியில கிளிப் ஆகுது. இது வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. லீவே விட மாட்டேங்கிறாங்கப்பா. ஊரெல்லாம் ஒட்டியாச்சு, எங்கதான் போய் தேடுறதோ? எங்க? என்னடா தம்பி அப்படி பாக்குற? இவரை எங்கேயாவது பாத்திருக்கியா? ஆமா, நான் இவரை பாத்திருக்கேன். எந்த இடத்துலடா பார்த்த? சொல்லு. அந்த இடம் பேர்லாம் எனக்கு தெரியாது, ஆனா அந்த இடத்துக்கு போற வழி தெரியும். சரி, அந்த இடம் எங்க இருக்குன்னு காட்டு. வா, என் கூட பைக்ல போலாம்.
எனக்கு வேலை இருக்கு, நாளா வரல. தம்பி நீ மட்டும் அவர் இருக்க இடத்துக்கு என்னை கூட்டு போனீங்கன்னா நீ என்ன கேட்டாலும் நான் வாங்கி தரேன்ப்பா. அப்ப எனக்கு பெரிய ஒரு டெய்ரி மில்க் வேணும். டைரி மில்க் தானே, வா உனக்கு உடனே வாங்கி தரேன். டேய் இந்தடா நீ கேட்ட பெரிய டைரி மில்க். சீக்கிரம் வாங்க போலாம். அண்ணா லெஃப்ட், நான் ரைட், அப்படியே ஸ்ட்ரைட். நான் நிறுத்துங்கண்ணா. என்னடா அங்க பாருங்கண்ணா. பாத்தியாண்ணா நீ அங்க ஒரு போஸ்டர் ஒட்டின இல்ல, அதுல இருக்கிற மாதிரி அங்க இருக்காருல. அட பாவி, ஆளை காட்டுவான்னு பார்த்தா நான் ஒட்டின போஸ்டே காட்டுறானே. ரெடியா? ரெடிப்பா. சாலட்ல உப்பு பெப்பர்லாம் கரெக்டா இருக்கா பாரு. உப்பு பேப்பர் எல்லாம் கரெக்டா இருக்குப்பா. இதை அப்படியே உங்க அம்மாட்ட கொடுத்து நான் செஞ்சதுன்னு சொல்லு, உங்க அம்மா என்ன சொல்றான்னு பார்க்கலாம். எங்க பாப்போம். மா அப்பா சாலட் செஞ்சிருக்காங்க, டேஸ்ட் பண்ணி பாருமா. யாடா உங்க அப்பாவா? நல்லா இருக்கமா? டேய் இதுல உப்பும் இல்ல பெப்பரும் இல்லடா, போய் இத போட சொல்லுடா. மா போடா, போய் போட சொல்லுடா. பா எனக்கு எல்லாம் சரியா இருந்தது, அம்மா எப்ப உப்பு பெப்பர் கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. அதான் எனக்கு தெரியுமே, என் கையில எதுவும் இல்ல. இப்ப பாரு. உங்க அம்மா சொன்ன மாதிரியே உப்பு போட்டுக்கிறேன்டா. பெப்பரும் தேவையான அளவு போட்டேன். இப்ப நல்லா கலக்கிட்டேன். இப்ப கொண்டி கூட போறேன். மா இப்ப நீ சொன்னதெல்லாம் அப்பா போட்டாருமா, இப்ப டேஸ்ட் பண்ணி பாரு. ஓகே. நான் சொன்னதை செஞ்சதுக்கு அப்புறம் தான்டா சூப்பரா இருக்கு. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? இப்ப ஆளே இல்ல, இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கோம். அண்ணா ஒரு உதவிண்ணே. யாருங்க, என்ன வேணும்? எனக்கு ஒரு 100 ரூபா தேவைப்படுதுண்ணே. ஏங்க நான் யாருன்னே தெரியல, என்கிட்ட 100 ரூபா கேக்குறீங்க? எனக்கு 100 ரூபா தாங்கண்ணே, வேணா இந்த பைக் கூட எடுத்துக்கோங்க. என்னங்க சொல்றீங்க? யாராவது 100 ரூபாய்க்கு பைக்கு தருவாங்களா? நான் கொடுப்பேண்ணே, இந்தாங்க. நீங்க உண்மையாதான் சொல்றீங்க? ஆனா உண்மையாலுமே தான் சொல்றேண்ணே, கொடுங்க. இந்தாங்க. ரொம்ப நன்றிண்ணே, எடுத்துக்கோங்க. யார் அவன் 100 ரூபா கொடுத்துட்டு பைக்கை கொடுத்துட்டு போறான்? அப்பா 100 ரூபாய்க்கு பைக்கு. எங்க சத்தம்? சவுண்ட் இதுல கேக்குது. ஓ கனவா? ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? Watch.